முழுவதும் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனிப்புயல் தாக்கும் அபாயம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து உருவாகும் ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த சில தினங்களில் சுமார் 40 மணி நேரம் நீடிக்கக்கூடிய பனிப்பொழிவு ஏற்படும் என்று வானிலை வரைபடங்கள் காட்டுகின்றன. புதிய வானிலை தரவுகளின்படி ஜனவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் பனிப்பொழிவு தீவிரமடைய தொடங்கும். இது பிரித்தானியாவின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் ஸ்காட்லாந்தின் பெரும் பகுதிகளை முதலில் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வானிலை வரைபடத்தில் பனிப்பொழிவின் தீவிரத்தை குறிக்கும் பகுதிகள் ஊதா நிறமாக மாறியுள்ளது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகின்றது. இந்த பனிப்புயல் காரணமாக சுமார் 27 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் வரை பனி குவிய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மான்செஸ்டர், லிவர்பூல், ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட் மற்றும் பர்மிங்ஹாம் போன்ற பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை காலை முதல் பனிப்பொழிவு தீவிரமடையும். இருப்பினும் லண்டன் போன்ற தெற்கு பகுதிகளில் பனிக்கு பதிலாக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பனி மற்றும் மணிக்கு 60 முதல் 90 மைல் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றினால் பிலிசாட் எனப்படும் பனிப்புயல் சூழல் உருவாகும். இதனால் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படலாம், ரயில்கள் ரத்து செய்யப்படலாம் மற்றும் மின்சார விநியோகத்தில் தடை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்தின் உயரமான பகுதிகளில் வசிப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் வீசிய இன்கிரீன் புயலின் தாக்கத்திலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்குள் தற்போது இந்த பனிப்புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோசமான வானிலை புதன்கிழமை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வானிலை ஆய்வு மையத்தின் மஞ்சள் நிற எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனிக்குமாறும் வீடுகளை வெப்பமாக வைத்திருக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்யுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வானிலை அறிக்கைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வது அவசியமாகும்.